சரி நம்ம எங்கேயாவது போய் பார்க்கலாம். இது லக்கியை கூப்பிட்டு பார்க்கலாமா? அவனும் ஹோம்ஒர்க் எழுதின்னு இருப்பானே. சரி நம்ம ஜாக்கை கூப்பிடலான்னு பார்த்தா அவனும் ஹோம்ஒர்க் எழுதலாம். நம்ம நான் தான் பண்ணுறது. நம்ம பஸ் ஸ்டாண்ட் அங்கே போய் பார்க்கலாம். ஒருவேளை டிம்பு அங்கே இருந்தா. இவன் வந்துட்டானே, ஏதாவது பண்ணிடுவானே, நம்ம ஓடணுமே. இது இவன் கூட ஒருத்தர் இருப்பானே, அவன் தான் செம்மப்பாதான் இருப்பான். இவன் மட்டும்தான் வந்திருக்கான். அதனால நம்ம ஈஸியா இவனை அடிச்சிடலாம். ஓ, நீதான் அந்த திருடனா? என்னை பார்க்க காமெடி ஜோக்கர் மாரி இருக்கு. ஆனாலும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. நல்லா பயப்படுதா? ஆனா உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாது. புரியுதா? ஏதோ ஒரு ஊசி குத்துன மாதிரி கூட வடிக்கலையே. எறும்பு கச்ச மாதிரி கூட தெரியல. லைட்டா ஏதோ தொட்ட மாதிரி தான் இருந்தது. இவனுக்கு எதுவுமே ஆகலையே, வயிற்றுல குத்தியும் கூட. இது நான் அடிக்கிறேன் உன்னை. அச்சோ, இவன் என்ன ஏதோ பண்ணிட்டா, எனக்கு ரொம்ப வலிக்குது. ஓடிடலாமா? உன்னால இப்ப தப்பிக்கவே முடியாது. இவனும் வந்துட்டானா? எப்படி தப்பிக்கிறேன்னு நானும் பார்க்கல. இவனை நல்லா மடக்கிட்டோம். இப்போ போலீஸ் கிட்ட வந்துதான் ஆகணும். என்ன விட்டுருங்க ப்ளீஸ். உன்னை விட முடியாது. ஃபாரினுக்கு போலான்னு தானே நினைச்சேன். 3 ஜாடி படத்தை சேகரிக்காம 1 ஜாடி பணத்தை தான் நீ சேகரிச்சிருக்க. உன்னால தப்பிக்கவே முடியாது. இவனை போலீஸ் கிட்ட இழுத்துன்னு போலாம். வா போய். இன்ஸ்பெக்டர், இவனை கூட்டின்னு வந்துட்டோம். சூப்பர் பசங்களா, இன்னைக்கு நீங்கள் நல்ல வேலை தான் பண்ணியிருக்கீங்க. ஏற்கனவே ஒரு திருடனை பிடிச்சி தந்தீங்க மாரி இனிமேல் ஒரு திருடனை பிடிச்சி தந்துருக்கீங்க. சூப்பர் பசங்களா. பரவாயில்ல இன்ஸ்பெக்டர், இந்த திருடன் எங்கள் கண்ணில் பட்டா நாங்கள் பிடிச்சி வந்து தந்தோம். அவள் தான். சரி, பின்னாடி ஒருத்தர் நின்றுருக்காங்க. அவனால் எப்படி இவ்வளோ பெருசாக ஆக முடியுது? அது அவனுக்கே தெரியாமல் வந்தது இன்ஸ்பெக்டர். சரி பசங்களா, நீங்கள் கிளம்புங்க. நான் இவனை பிடிச்சின்னு போகிறேன். டேய் நீ வாடா. கீழே குனி, இல்லைன்னா உன்னால இறங்கவே முடியாது. வெள்ளலாம். சரிடா, போதுமா? போதும். செல்வா, நீ எதுக்கு பஸ் ஸ்டாண்ட் வந்த? அந்த திருட்டு அங்கே இருக்கான்னு உனக்கு தெரியுமா? இதெல்லாம் தெரியாதா? நீ ஹோம்ஒர்க் எழுதினல. லக்கியும் ஹோம்ஒர்க் எழுதினேன், ஜாக்கும் ஹோம்ஒர்க் எழுதினேன். டிம்பு அங்கே இருப்பான்னு பார்த்து அங்கே வந்தேன். ஆனால் அங்கே டிம்பு இல்லை. அந்த திருடனை பார்த்தேன். அவனையும் தெரியாமல் தான் அட்டாக் பண்ணேன். அட்டாக் பண்ணலான்னு பார்த்தேன். பஞ்ச் பண்ணும்போது அப்படியே அவனுக்கு வலிச்சுது. ஆனால் அவன் என்ன பஞ்ச் பண்ணும்போது எனக்கு வலிக்கவே இல்லை. அது எப்படின்னே தெரிலடா. எனக்கு தெரியாமல் வந்துட்டு அந்த பெருசாக பவர் அதே மாதிரி தான் உனக்கும் வந்துடா. அப்படிதான் நானும் நினைக்கிறேன்டா. சரி வா, வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு போவேனாண்டா, இப்போ தானே நம்ம பார்த்துக்கணும். சரி விளையாடலாம் வா. நேற்று விளையாடுற மாதிரி ஸ்பை மிஷின் விளையாடலாமா? அதெல்லாம் வேணாண்டா, வேறு ஏதாவது விளையாடலாம். டெய்லியும் ஒரே விளையாட்டு விளையாடினா போர் அடிக்கும். சரி வா விளையாடலாம் வேறு ஏதாவது, அப்புறம் யோசிச்சுக்கலாம்.